கல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பா நாளுக்கு நாள் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில மருத்துவமனையுடைய முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ சிபிஐ அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க. மேற்கு வங்க மாநிலம் கல்கத்தால இருக்கக்கூடிய ஆர்ஜிகார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 2ஆம் ஆண்டு முதுநிலை மருத்துவம் பயிலக்கூடிய பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமா கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுக்க கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக கூறப்படக்கூடிய சஞ்சய் ராய் விட்டு சென்ற ப்ளூடூத் மூலமா அடையாளம் காணப்பட்டு அவரை போலீசார் கைது பண்ணினாங்க. கொலை சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து நாட்டுடைய பல பகுதிகளிலும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. உயிரிழந்த பெண் மருத்துவருடைய தலை, முகம், கழுத்து, கைகள், கால்கள், பெண்ணுறுப்புன்னு 14 இடங்கள்ல கொடூரமான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதாவும் அதிபயங்கர தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறதாவும் வெளிவந்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் கழுத்து நெரிக்கப்பட்டதுல மூச்சு திணறி அவங்க உயிரிழந்ததாகவும் சொல்லப்பட்டது. இந்த வழக்கை தொடர்ந்து சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மருத்துவமனையுடைய முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் கிட்ட சிபிஐ அதிகாரிகள் 18 நாட்கள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டாங்க. விசாரணையின் போது 2 முறை உண்மை கண்டறியும் சோதனையும் நடத்தப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் மருத்துவமனைக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்கள் நிறைய பேரு மருத்துவமனையில இருந்தது அதிகாரிகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் பெண்ணுடைய பெற்றோருக்கும் தாமதமாதான் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்கொலைன்னு சொல்லியிருக்காங்க. தற்கொலைன்னு சொல்ல அவங்களை அறிவுறுத்தினது யாருன்னு பல்வேறு கேள்விகள் சந்தீப் கோஷ் கிட்ட வைக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் போலீசார் மருத்துவமனைக்குள்ள வந்தப்போ மருத்துவமனையுடைய முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் ஏன் அங்க இல்லைன்னும் கேள்வி வைக்கப்பட்டிருக்கு. மருத்துவமனை நிர்வாகத்தோட போலீசார் பேசினது ஏன் அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து சந்தீப் கோஷுக்கு மேலும் சில உண்மை கண்டறியும் சோதனைகளை நடத்த அதிகாரிகள் திட்டமிட்டிருந்தாங்க. அதேபோல சஞ்சய் ராயும் இதுவரை மருத்துவமனை நிர்வாகத்துக்கு எதிராக எதுவுமே பேசலங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். மேலும் குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய் தான் நிரபராதின்னு வாக்குமூலம் கொடுத்திருந்தாரு. சிலரால திட்டமிட்டபடி சிக்க வைக்கப்பட்டதாகவும் வழக்கறிஞர் கவிதா சர்க்கார் தெரிவிச்சிருந்தாங்க. தான் கொலை செய்யலன்னு பல இடங்கள்ல அவர் வாக்குமூலம் கொடுத்திருந்தாரு. ஆனா குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு தொடர்பு இருக்கிறதா DNA மற்றும் தடயவியல் அறிக்கைகள் உறுதிப்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆய்வு முடிவுகள் வேறு யாருக்கும் இதுல தொடர்பு இருக்க வாய்ப்பு இல்ல அப்படிங்கறதையும் DNA மற்றும் தடயவியல் அறிக்கைகள் உறுதிப்படுத்தி இருக்கு. நிபுணர்களுடைய இறுதி கருத்துக்கு இந்த அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. மேலும் இதுவரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுல வேறு எந்த நபருக்கும் தொடர்பு இருக்கிறதா எந்த ஆதாரமும் கிடைக்கலன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் ஆர்ஜிகார் மருத்துவக் கல்லூரியுடைய முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ சிபிஐ அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க. கடந்த வாரத்துல அவருக்கு சொந்தமான வீடுகள் உள்ளிட்ட 14 இடங்கள்ல ஆய்வு செய்யப்பட்டது. இந்த நிலையில 2 வார கால விசாரணைக்கு பிறகு நிதி முறைகேடு விவகாரத்துல சந்தீப் கோஷ் கைது செய்யப்பட்டிருக்காரு. முன்னதா இந்திய மருத்துவ சங்கத்தால இவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த நிலையில 2 வார கால விசாரணைக்கு பிறகு நிதி முறைகேடு மற்றும் அனுமதி இல்லாம இறந்த உடல்களை விற்பனை பண்ணினதுன்னு பல முறைகேடு விவகாரங்கள தொடர்பு இருக்கிறதா சந்தீப் கோஷ் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதற்கு முன்னதா இந்திய மருத்துவ சங்கத்தால இவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயம்.